அட 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 அட, சபாஷ், சூப்பர். எனக்கு அப்பவே தெரியும் அந்த கேடு கெட்டவளை பத்தி. இதத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவளை நம்பாதீங்க, அவ நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவ கிடையாது கிடையாதுன்னு. யாரு என் பேச்ச கேட்டா? இப்ப தெரியுதா அவ புத்தி என்னன்னு? அப்பாடா, நம்ம குடும்பமும் ஆதியும் தப்பிச்சிட்டோம். வேண்டாம், தேவையில்லாம என்ன பேச வச்சிடாத. என் பொண்ணுக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே உன் பையன்தான். என்னது என்ன சொன்னீங்க? உங்க பொண்ணு கர்ப்பமானதுக்கு என் பையன் காரணமா? என்ன என் புள்ளையும் எங்களையும் பார்த்தா இழிச்சவாய் மாதிரி தெரியுதா? உங்க பொண்ணு தப்பு பண்ணிட்டு வந்தா எங்க மேல பழிய போட்டு ஈஸியா எங்களை மாட்டி விடலான்னு பாக்குறீங்களா? அது இங்க நடக்காது. அம்மா, கனி, நடந்த உண்மை என்னன்னு தெரியாம தேவையில்லாம வார்த்தையை விடாத, அப்புறம் நல்லா இருக்காது. என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நம்ம புள்ள மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஏய், என்னடி நம்பிக்கை? இவ்ளோ பெரிய விஷயத்த கதிர்வேலன் சொல்றான், எந்த ரியாக்ஷனுமே இல்லாம உன் புள்ள நிக்கிறான். அப்பவே தெரிய வேணாமா அவன் தான் இதுக்கு காரணம்னு? தெரியும், இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் பெற்று வச்சிருக்கிறது பொம்பளை பிள்ளை தானே. இந்த விஷயத்துல 2 பேருமே தப்பு பண்ணிருந்தாலும் பாதிக்கப்பட்டது என்னமோ என் பொண்ணு பொம்பளை பிள்ளை தானே. உங்க பையன் நானும் சேர்ந்துதான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டாப்ல. இல்லனா எங்க கொண்டு போய் நான் நிரூபிப்பேன்? தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டானா இல்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒத்துக்க வச்சீங்களா? அம்மா, யாரும் என்ன ஒத்துக்க வைக்கல, ஒத்துக்க வைக்கவும் முடியாது. என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். தப்புனா தப்பு, இல்லனா இல்ல, அவ்வளவுதான். ஆதி, இல்லடா, என்னால நம்ப முடியாது. இதனால நம்பவும் முடியல. ஆதி, நீ பொண்ணுங்களை ரொம்ப மதிக்கிற வேண்டா. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ இப்படி பண்ற ஆளே கிடையாது. ஆதி, இங்க பாரு, இந்த குடும்பம் ஒரு கேடு கெட்ட குடும்பம்னு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மள ஏதோ ஒரு இடத்துல தள்ள பாக்குறாங்கடா. நீ போய் விழுந்துராத, அவ்வளவுதான். ஒப்பவே தலையால அடிச்சுக்கிட்டேன் அவ கூட பழகாதன்னு. இப்ப பாரு, அவ போய் ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து யார் யாரு கூடயும் பேசிட்டு பழகிட்டு கடைசியில ஓ மேல பழிய போடுறா. அம்மா, நிம்மதியை பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசுனீங்க, நல்லா இருக்காத சொல்லிட்டேன். இவ்வளவு நேரம் இதை எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன், எப்படி உங்க மூஞ்சில முழிப்பேன்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப சொல்றேன், நிம்மதி வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா நான் தான். கனி, ரொம்ப பெருமையா இருக்கோ? டேய், அசிங்கமா இல்லையாடா உனக்கு? ரொம்ப தைரியமா வந்து நிம்மதி வயித்துல வளர குழந்தையோட அப்பா நான் தானே சொல்றேன். அம்மா, நான் பண்ணது தப்புதான். இதுக்காக என்ன அடிக்கிறீங்க, என்ன திட்டுங்க, என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனா தயவு செஞ்சு நிம்மதி எதுவும் சொல்லாதீங்கம்மா. அவங்க அப்பா சொன்ன மாதிரி ஈஸியா பொண்ணுங்களை மட்டும் தட்டிடலாம். நீங்களும் ஒரு பொண்ணுதான்றத மறந்துட்டு பேசாதீங்க. இப்ப வரைக்கும் என் மனசுல அவளை பொண்டாட்டியாதாம நினைச்சிட்டு இருக்கேன். அவளைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு அவளை பிடிக்கலன்றதுக்காக தயவு செஞ்சு அவளை தப்பா பேசாதீங்க. அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. டேய், நீ என்ன சொன்னாலும் என்னால இதை நம்பவே முடியல. அருணாச்சலம், இதுக்கு மேல என்னால இதை பார்த்துட்டு இருக்க முடியல. என் பொண்ணோட வாழ்க்கையே உன் பையனால கெட்டு போச்சு. இதுக்கு எனக்கு இப்பவே ஒரு பதில் தெரிஞ்சாகணும். என்ன என்ன பதில் தெரியணும் உங்களுக்கு எல்லாம்? அத போய் உங்க பொண்ணு கிட்ட கேளுங்க. இங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. கதிர்வேலா, ஒரு நிமிஷம்டா. ஆதி, ஆதி நீ உள்ள போப்பா. அப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ உள்ள போ. கனி, ஆதி கூட்டிட்டு உள்ள போ. எதுக்கு என்ன உள்ள அனுப்பிட்டு நீங்க உங்க நண்பனுக்கு வாக்கு கொடுக்கறதுக்கா? இங்க பாருங்க, என்ன ஆனாலும் சரி, அவங்க பொண்ணுக்கும் நம்ம பையனுக்கும் கல்யாணம் நடக்காது. சொல்லிக்கிட்டே இருக்க, சும்மா கத்திக்கிட்டே இருக்க. என்னடி, நம்மளுக்கு பொம்பளை பிள்ளை இல்ல, அதனால உனக்கு அந்த அருமை புரியல. ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்துட்டு ஒரு கஷ்டம்னு வந்து நிக்கிறான். அவனுக்கு நியாயம் சொல்லலன்னா கூட பரவாயில்ல, எதுக்கு இப்படி லபலபன்னு கத்திக்கிட்டே கிடக்குற? என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சு விவரம் புரியாம கொத்தாத. டேய், உங்க அம்மாவை கூட்டிட்டு உள்ள போடா. எரிச்சலா இருக்கு. ஸ்வேதா, ஆதி, அம்மாவை உள்ள கூட்டிட்டு போ. ஆண்டி வாங்க. டேய் கதிர்வேலா, நீ ஃபீல் பண்றது எனக்கு புரியுதுடா. ஒரு பொம்பளை பிள்ளைய பெக்கலனாலும் இந்த வழி என்னன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதுவும் என் பொண்டாட்டி ரொம்பவே பேசிட்டா. அவ பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதடா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இன்னைக்கு சாயங்காலம் மட்டும் விட்டுரு. நாளைக்கு காலையில இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். நானே உங்க வீட்டுக்கு வரேன். என் பையன்கிட்ட கொஞ்சம் பேசி தெளிவுபடுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன பண்ணணும்ன்றத நானே உன்கிட்ட வந்து சொல்றேன். இல்லடா, இல்ல,
எனக்கு நம்பிக்கையே இல்ல. பாத்தியாடா, உன் பொண்டாட்டி நாக்குல நரம்பே இல்லாம பேசிட்டு போறாடா. ஐயோ, எனக்கு நெஞ்சு வெடிச்சிரும் போலடா. எப்படி பேசுறான்னு பாத்தியா? உன் பையனே ஒத்துக்கிறான்டா, அதுக்கு காரணம் நான் தானு. ஆனா என் பிள்ளைய பார்த்து கண்டவன் கிட்ட எல்லாம் பழகிருப்பான்னு சொல்றாடா. என்னால அதை ஏத்துக்கவே முடியலடா. ஐயோ, என் பிள்ளைய நான் அப்படி வளர்க்கலையே. டேய் 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 டேய், அழுவாதடா. டேய், உன் கஷ்டம் எனக்கு புரியுதுடா. நான் தான் சொல்றேன்ல, இதுக்கு ஒரு நல்ல முடிவா நம்ம நாளைக்கு பேசலாம்டா. இன்னைக்கு தானே விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனால எல்லாருக்கும் ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. இந்த நேரத்துல எந்த முடிவும் எடுக்க வேணாம்டா. நீ வீட்டுக்கு போ. கண்டிப்பா நாளைக்கு காலையில நல்ல முடிவோட நான் வீட்டுக்கு வரேன். அம்மடி சுடரு, ஏதோ தப்பு நடந்து போச்சுமா. என் பையன் சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஐயோ அண்ணே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்லையா? புள்ளைய பெத்த அப்ப கதறிக்கிட்டு கிடக்குறான். ஆனா அம்மா என்ன ரொம்ப கூலா நிக்கிறாங்க. சுடர் எப்போதுமே அப்படிதான், அதுக்கு நீ இந்த விஷயத்துக்கு கூடவா? எங்கேயோ இடிக்குதே. அதுவும் இல்லாம ஆதிப்பையே இப்படி பண்ற ஆளே கிடையாது. சரி, விசாரிப்போம். டே, நீ போலீஸா இருந்து ரிட்டையர் ஆனவன் தான், அதுக்குன்னு இதெல்லாம் விசாரிச்சுட்டு ஆரம்பர நீ போலீஸ் வேலைய பாக்குற மாதிரி பண்ணாதடா. என் பிள்ளையோட வாழ்க்கைடாது. டே, நிம்மதி உனக்கு மட்டுமா புள்ள? எனக்கும் புள்ள தாண்டா. நான் அவளை அப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் தாண்டா. நீ கவலைப்படாம போ, நான் பாத்துக்கிறேன். சரிடா, சரி. நாளைக்கு காலையில தயவு செஞ்சு வந்துடுடா. இல்லனா என்னெல்லாம் நீங்க போனமா தான் பாப்பீங்க. அண்ணே, போயிட்டு வரேனே. ஆதிப்பையா, போயிட்டு வரேன். அப்பா, டேய் ஆதிப்பையா, நீ கொஞ்ச நேரம் எங்கேயாவது வெளியே போயிட்டு வாப்பா. அப்புறம் பொறுமையா பேசிக்கலாம். இப்பதான் மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். நீ போயிட்டு வா. சரிப்பா. நிம்மதியும் இப்ப அழுதுட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் சமாதானப்படுத்து. நான் போய் உங்க அம்மாவை பாக்குறேன், நீ போ. ஐயோ கடவுளே, இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப வித்தியாசமா தெரியுதே. இன்னமும் எனக்கு இவங்க மேல இருந்த டவுட் போகவே இல்ல. கொஞ்ச நாளைக்கு இந்த ஆதியையும் நிம்மதியையும் ஃபாலோ பண்ணணும். அப்பதான் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஆதி எங்க போறான்? கண்டிப்பா நிம்மதியை பார்க்க தான் போவான். நம்மளும் பின்னாடியே போவோம். என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்னில் ஏழும் மின்னல் உன்னில் ஏழவில்லையா? முகத்துக்கு கண்கள் இரண்டு, முத்தத்துக்கு இதழ்கள் இரண்டு, காதலுக்கு நெஞ்சம் இரண்டு, இப்போது ஒன்றுக்கு இல்லையே. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது இதுவரை சொன்ன வெளியே. மச்சான், என்னடி, உங்க அண்ணன் ரொம்ப திட்டானா இல்ல மறுபடியும் அடிச்சிட்டானா? என் கண்ணு முன்னாடி உங்க அண்ணன் ஒன்னு அடிச்சப்ப என்னால ஒண்ணுமே பண்ண முடியலடி. சாரிடி. டேய் லூசு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுவே மத்த நேரத்துல வடிச்சிருந்தானா அந்த இடத்துல நடந்திருக்கிறதே வேறன்னு எனக்கு தெரியும். மச்சான், உங்க வீட்ல என்னடா நடந்துச்சு? அம்மா கிட்ட கேட்டேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்க வீட்ல என்ன நடந்துச்சுன்னு ஏன் சுடரமா உன்கிட்ட சொல்லாம இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அது உன்கிட்ட சொல்லாம இருக்கிறதே நல்லது. சொன்னா நீ தாங்கிக்க மாட்டேடி. டேய் சொல்லுடா, நீ அதை சொல்லு. ஒன்னும் இல்லடி, எங்க அம்மா அப்பா எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி லபலபன்னு கத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மா என்ன வந்து அரைஞ்சிட்டாங்க. அடிச்சாங்களா? இவ்ளோ பெரிய விஷயத்த சொன்னா, ஹை என் பையன் சூப்பரான வேலை பார்த்திருக்கா, என்ன தாத்தா பாட்டி ஆக்கிட்டான்னு மடியில தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? பல்லாருன்னு ஒரு அரை விட்டாங்க, வாங்கிட்டு நின்றுட்டு தான் இருந்தேன். என்ன பண்றது? ஐயோ, சரி, அப்புறம் வேற என்ன நடந்துச்சு? எப்படிடா எங்க அம்மாவும் அப்பாவும் உங்க வீட்ல இருந்து கிளம்புனாங்க? அதுக்கு காரணம் அப்பாதான். நீங்க 2 பேரும் கிளம்புங்க, நான் என் பையன் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு காலையில உங்ககிட்ட வந்து சொல்றேன், நல்ல முடிவாவே சொல்றேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் உங்க அப்பா எங்க வீட்டை விட்டே கிளம்பினாரு. பேசுங்க பேசுங்க, என்ன பேசுறீங்கன்னு கேக்குறதுக்கு தானே நான் வந்திருக்கேன். நீங்க பண்றதெல்லாம் டிராமாவா இல்ல உண்மையான? இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன்.